இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன லாக் ஆயிருக்கு? வெளிய இருந்து யாராவது பூட்டி இருக்காங்களா? யாராவது இருக்கீங்களா? டைம் ஆகுது. எங்க யாராவது இருக்கீங்களா? டைம் ஆயிட்டே இருக்கு. ஒரு சேலை கட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? அத்தை, அதை எப்படி வேகமா பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் ஆகத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காவ? இசை போன நேரத்துக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு சேலை கட்டிட்டு வந்துடலாம். ஹலோ அத்தை, பூஜைக்காக சேலை கட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஸ்பெஷலா கட்ட வேண்டாமா? அதான் நேரமாகும். வெயிட் பண்ணுங்க. என்ன போதும்டா, ரொம்ப சமாளிக்காத. எங்க அம்மா, நான் வேணும்னா அண்ணியை கூட்டிட்டு வரட்டுமாமா? எல்லாத்தையும் இசை பண்ணுவான்னு சொன்னான்ல, அவனையே போய் பார்த்துட்டு வர சொல்லு. ஒருவேளை இவ்வளவு கஷ்டமான பூஜையில எப்படி கலந்துக்கிறதுன்னு சொல்லி பயந்து போய் வீட்டுக்கே போயிட்டாளோ? அவ இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. விஷால், பேசிக்கிட்டே இருக்காம போய் இசைய கூட்டிட்டு வா. அப்பா, என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? இவ்வளவு பெரிய இடத்துல நான் எங்கன்னு போய் தேடுறது? வந்துருவாப்பா. டேய், நீ ஒரு பக்கமா தேடு, நான் ஒரு பக்கமா தேடுறேன். சரி இருங்க, தேடிட்டு வரோம். வா போலாம். எங்க கதவை திறந்து விடுங்க. இசை, இசை, இசை. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? இசை, ஹலோ இசை. ஏங்க, யாராவது இருக்கீங்களா? இசை. அவ வரவே மாட்டான். அம்மா, நல்ல நேரம் போறதுக்குள்ள பூஜையில உட்காரணுமா? இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், அவளை பூஜையில உட்கார வைக்க வேண்டான்னு. கேட்டா தானே நீங்கெல்லாம்? ஸ்ரீஜா, அத்தை, அவ வர மாதிரி தெரியல. பூஜைக்கு நேரம் ஆகுது. பேசாம நீ வந்து பூஜையில உட்காரு. அதில்லத்த, விஷாலுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவான். வேண்டாத்த. அவன் சத்தம் போடுறதுக்காகலாம் நாம அமைதியா இருக்க முடியாது. நல்ல நேரத்துல பூஜையில உட்காரலனா அதுவே அபசகுணம் ஆயிடும். இசை, ஹலோ, ஏங்க யாராவது இருக்கீங்களா? இசை. ஏங்க யாராவது இருக்கீங்களா? இசை.